இது மாரி நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியே நாங்கள் குடுக்கக்கூடாது நீங்கள். அப்படி ஏன் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் குடுக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டான். இவரு தேமுதிக போய் பார்த்தாங்கன்னு சொல்றீங்க. தேமுதிக நேத்திக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. பிரேமலதா மேடம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு வைகோ ஓடுறாரு. எங்க தேமுதிக உள்ள எடுத்துக்கிட்டு மதிமுக வெளில அனுப்பிச்சுருவாங்களோ, இப்படி முரண்பாடுகளுடைய மொத்த முடிச்சாக அந்த கூட்டணி இருக்கு. சரியா? இப்போ தேமுதிகவை வைத்து அதிமுகவிடம் எதுவும் இவங்க காட்ட முடியாது. ஆனால் தேமுதிகவை வைத்து வைகோவை மிரட்டுவதற்கு ஸ்டாலின் முயல்கிறார் என்றால், அது அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை. இதில ஏன் எங்கள இழுக்கிறீங்க? நாங்க மக்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 8 மாதங்கள் இருக்கு தேர்தலுக்கு. கூட்டணி முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர், ஜனவரியில தான் அது வந்து ஒரு முடிவுக்கு வரும். அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அப்படின்னும்போது நாங்க ஏன் கவலைப்படணும்? அதிமுக இதில கவலைப்பட வேண்டியதுக்கு எதுவுமே இல்லையே! இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதிமுக சந்தோஷமா இத பார்க்கணும். ஏன்னா, நீ கூட கூட ஆள கூட்டி கூட்டி எத்தன எத்தன நீ பிரிச்சு குடுப்ப? எவ்வளோ நீ பிரிச்சு குடுப்ப? பிரிச்சு குடுத்தது மொத்தம் நமக்கு எப்படி நீ அட்வான்டேஜ் பிரிச்சு ஆயிடும். குடுக்க போற? அப்படி நீ பிரித்து குடுக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லயும் இரட்டை இலை நிக்க போகுது. என்ன பண்ணுவ? எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நாங்க 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையில் நின்று நாங்கள் தேர்தலை எதிர்கொண்டவர்கள். எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. வந்தால் உங்களுடன், வரவில்லை என்றால் நீங்கள் இல்லாமல், எதிர்த்தால் உங்களையும் மீறி. எங்களை பொறுத்தவரைக்கும் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். நீ அப்ப எத்தன பேர் இந்த போய் கூட்டணி தான் ஆப்வியஸ் சாய்ஸா இருக்கும்னு நெனைக்கிறீங்க நீங்க. கண்டிப்பா. அத விஜய் ஒரு நோக்கி தான் ஆப்ஷனா இருக்க வரும். முடியாதா? நான் இப்பவும் சொல்றேன். இவர்கள் யாருமே கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், இவங்க யாருமே இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு இவங்க யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஓகே. ஆஹா! ஓஹோ! ஸ்டாலின் அது இதுன்னுலாம் பேசுவாங்க. இன்னும் 3 இந்த மாசத்துக்கு அப்புறம் காபந்து அரசுன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் மாறும். இதெல்லாம் மாறும்.